ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம நிறைய தமிழ் நடிகர்கள் நடிகைகளை பத்தி தான் பேசியிருக்கோம். நம்மளோட தமிழ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி சொல்லி பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் தமிழ் நடிகர்களை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லயுமே ஒவ்வொரு விதமான சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு நாம பேச போறது மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். வாங்க பேசலாம். மலையாள சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி மலையாள மக்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய நடிகர் தான் மோகன்லால். இவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. மலையாளத்துல மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் ஹிந்திலையும் அவர் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய லாங்குவேஜஸ்ல அவர் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமா பாக்குறப்போ 400 படங்களுக்கு மேல அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இப்போ 65 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி 72 வயசை தாண்டி கெத்தா சூப்பரா படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரோ, அதே மாதிரி இவரும் அவருடைய வயதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நிறைய படங்கள், நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவரே சூப்பரா பண்ணுவாராம். அதனாலதான் இவரு மலையாள சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரொம்ப செல்லமா அழைக்கப்படுறதாவே சொல்லியிருக்காங்க. முக்கியமா மலையாள மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு சில நடிகர்கள்ல இவரும் ஒரு முதன்மையான நடிகர் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இவரை பத்தின என்ன டீட்டெயில்ஸ் நாம பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யார் யார் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, யார் யார் எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில இருக்காங்க. ஒரு படத்துக்கே பல கோடிகள்ல இவங்க சம்பளம் வாங்குறாங்க. அப்ப இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. சோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. மோகன்லாலுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, அவர் ஒரு படத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாரு, சோ அதை வச்சு அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு. நான் சொன்ன மாதிரி 400 படங்களுக்கு மேல அவர் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45 வருஷத்துக்கு மேல சினிமாவில் இருக்காரு. சோ அதனால இவர் எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வச்சிருப்பாரு, எவ்வளவு படங்கள் பண்ணிருக்காரு, எந்த அளவுக்கு இவர் பேர் வாங்கியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ சொத்துக்கள் எவ்வளவு அப்படின்றதான் இப்ப நாம பார்க்க போறோம். சோ இதுல கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருப்பாருன்னு இன்னும் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு கேள்வி இருக்கும். சோ அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். பட் இன்னைக்கு நாம பார்க்க போறது மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடைய மொத்த சொத்து மதிப்புகள் எவ்வளவா இருக்கும், அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஒரு கலைஞருக்கு சொத்து அப்படின்னா எதை சொல்லுவாங்க? கண்டிப்பா பணத்தை சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய நடிகரா இருக்கட்டும், ஒரு நல்ல கலைஞரா இருக்கட்டும், இவங்களுக்கு அவார்ட்ஸ் தான் பெரிய சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளோட இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமா நம்மளோட இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் உயரிய விருதுன்னு சொல்லக்கூடிய ஆஸ்கர் விருது வாங்கியிருந்தாரு. அதை இன்னைக்கு வரைக்கும் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பேர் நாம அவர் எப்பவுமே சொல்லி கூப்பிடுவோம். சோ அதே மாதிரி மலையாளத்துல மோகன்லாலுக்கும் பாத்தீங்கன்னா 2023 அறிவிச்சிருந்தாங்க. அதை எப்ப கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள்ல அவர் அந்த விருதை வாங்கிட்டு இருக்காரு. சோ 2025 செப்டம்பர் 23 இன்னைக்குதான் அந்த விருதை அவர் பெற போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனாலதான் இப்ப நாம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். श्री मोहनलाल जी, ये सम्मान श्री मोहनलाल जी को उनके शानदार योगदान, अद्भुत अभिनय और कला के लिए दिया जा रहा है, जिन्होंने सिनेमा को नया रूप दिया, कई कलाकारों को प्रेरित किया और खुद को एक महान कलाकार के रूप में साबित किया. Shri Mohanlal being recognized for his monumental contributions, unparalleled versatility, artistry that have profoundly shaped narrative cinema, inspired generations of artists, cemented his legacy as a cultural phenomena and a great master of his craft. இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இயக்குனராகவும் இருந்திருக்காரு, திரைப்பட விநியோகஸ்தகராகவும் அவர் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் தியேட்டர்ஸ்லாம் ஓனா வச்சிருக்காரு. ஸோ அதனால திரைப்பட விநியோகஸ்தராகவுமே அவர் இருந்திருக்காரு. இப்படி பன்முகத்தன்மை, பன்முக திறமை கொண்டவர் தான் மோகன்லால்.
இவர் ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளம் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்துல அவர் வந்து ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளம் 30 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார்லாம் கிட்டத்தட்ட 100 கோடி 175 கோடி 125 கோடி 200 கோடி அப்படிலாம் போயிட்டாங்க. ஆனா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்துலயுமே கம்மியா தான் இருக்கும். அவங்க ரொம்ப படிப்படியா தான் முன்னுக்கே வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களோட சம்பளமானது உயர்ந்துகிட்டே இருக்கும். சோ இந்த 30 கோடி ரூபாய் வாங்குறதுக்கு அவருக்கு 45 வருஷம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட சினிமாவில். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவர் இருந்திருந்தாலும் அப்பெல்லாம் சம்பளம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. இப்பதான் இவருக்கு இந்த அளவுக்கு அதிகமா சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திருந்தோம். சோ எந்த ஹீரோயின் வந்து ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மலையாளத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து 1 கோடி ரூபாய் தான் அதிகபட்சமா சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோயின் பெரிய லேடி சூப்பர் ஸ்டாராவே அவங்க இருந்திருந்தாலும் அவங்க மலையாளத்துல அதிகபட்சமா 1 கோடி ரூபாய் தான் சம்பளமா வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சோ இவங்களுக்கு வந்து 30 கோடி ரூபாய் ஒரு படத்துக்காக சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மோகன்லாலுடைய மொத்த சொத்துக்கள் எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். அவர் வந்துட்டு மலையாள நடிகர் தெரியும். மலையாளம் அப்படின்னாலே கேரளா தான். கேரளால அவரோட வீடு வந்து கொச்சின்ல இருக்கு. கொச்சின்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொச்சின் எல்லாத்தையும் இவரே விலைக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் நமக்கு அபிஷியலா வந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ கொச்சின்ல இவர் சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. மேபி இங்க வந்துட்டு Cloud9 ஹாஸ்பிட்டல் இருக்கு, காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி மோகன்லால் கொச்சின்ல ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அதே கொச்சின்ல குந்தனூர்னு சொல்லக்கூடிய இடத்துல 9000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. அதாவது டூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் அவர் வச்சிருக்காரு. அதே கொச்சின்ல தேவாரா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய லக்ஸரி வில்லாவும் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஐடென்டி பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அதுல 15 16வது ஃப்ளோர் இவருடைய சொந்தமான ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல மேபி 2 ஃப்ளோர் அவர் வாங்கியிருக்கலாம். பட் அந்த மொத்த பில்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து இன்னும் பல மில்லியன் கணக்குல போகும். அதுல 2 அபார்ட்மெண்ட் இவர் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சொத்துக்கள் தவிர்த்து அவரோட வீடு அப்படின்னே பாத்தீங்கன்னா அந்த வீடே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவ்வளோ பெரிய வீடா இருக்குமா, அப்படியே மாளிகை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட வீடே வந்து பல கோடிக்கு சேரும். அதை தாண்டி இவ்வளோ சொத்துக்கள் அவர் வாங்கி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ அவரோட பையனும் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அது மூலயமாவும் அவருக்கு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் சொன்ன இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டல், பில்டிங், அபார்ட்மெண்ட்ஸ், வில்லா இதெல்லாம் இருந்தே இன்கம்மா அவருக்கு வருஷத்துக்கு 470 கோடி ரூபாய்க்கு மேல வருதான். இவ்வளோ சொத்துக்கள் தாண்டி இன்னும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் சம்பந்தப்பட்ட நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சிருக்காரு. ஸோ பிரணவம் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனல் பிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி இதுவும் அவர் வச்சிருக்காரு. பிரணவம் அப்படிங்கிறது அவங்களோட பையனோட பேர்ல வந்து அதை வச்சிருக்காரு. ஸோ பையனோட பேர் தான் அந்த மாதிரி வரும். அதனால பையன் பேர்லயே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை அவர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேக்ஸ் சினிமா அண்ட் என்டர்டைன்மெண்ட் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொந்தமா ஒரு தியேட்டரே வச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஸ்வாயஸ் மேக்ஸ் இதையும் அவர் வந்து வச்சிருக்காரு. ஸோ இத்தனை ப்ரொடக்ஷன் நிறுவனமும் அவர் வந்து சொந்தமா வச்சிருக்காரு, தியேட்டர் வச்சிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி கேரளா அப்படின்னாலே போட் ஹவுஸ் இல்லாம இருக்குமா? இப்போ தென்னிந்திய நடிகர்கள் நிறைய பேர் சொந்தமா ஜெட் வச்சிருக்கா மாதிரி மலையாள நடிகர்கள் சொந்தமா எல்லாருமே கண்டிப்பா ஒரு போட் ஹவுஸாவது வச்சிருப்பாங்களாம். அதுலயும் மோகன்லாலுடைய போட் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லக்ஸரியஸா இருக்குமா. இப்ப நம்மலாம் எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவோமோ அந்த லெவல்ல தான் அவரோட போட் ஹவுஸே இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து போட் ஹவுஸ் ரொம்ப லக்ஸரியா பண்ணி வச்சிருக்காரு. அதுல இருந்தும் அவருக்கு ரெகுலரா இன்கம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அவர் ஒன்ஸ் அவங்க ஃபேமிலியோட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏதாவது ஹாலிடேஸ் போகணும், இல்லாட்டி ஒரு ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே பாத்தீங்கன்னா அந்த போட் ஹவுஸ்ல போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் வந்து ஸ்டே பண்ணுவாங்களாம். அப்போ அந்த இடத்துல சுத்தி வேற யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். இவரும் இவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த போட் ஹவுஸ்லயே இருப்பாங்களாம். அந்த டூரிசம் பிளேஸ்லயே பாத்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் அப்போதைக்கு இருப்பாங்களாம். மற்றபடி வேற யாரையும் அந்த டைமிங்ல அலோவ் பண்ணவே மாட்டாங்களாம். இவர் இருக்கிறது கொச்சின் அப்படின்றதுனால கொச்சின் பெரிய ஒரு சுற்றுலா தலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்க எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி சுத்தி மோகன்லால் தான் வாங்கி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட கொச்சினியே விலைக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம்.
இது இல்லாம ஒரு பெரிய நடிகர் அப்படின்னா அவர் என்ன கார் வச்சிருக்காரு அப்படின்றது தான் இப்பெல்லாம் நம்ம மெயினா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி லக்ஸரியஸான கார் எல்லாம் இப்போ ஒரு சில நடிகர்கள் தான் வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப லக்ஸரியஸான கார் அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் தான் இப்போ நம்பர் 1ல இருக்கு. அது யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பெரிய பெரிய கோடீஸ்வர நடிகர் அப்படின்னு நம்ம வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த காரை அந்த அளவுக்கு இப்ப ஃபேமஸா வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்ல போறோம்னா இந்த காரை நம்மளோட தமிழ் நடிகர்கள்ல தனுஷ் வச்சிருக்காங்க, அப்புறம் விஜய் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் இந்த காரை வந்து வச்சிருக்காங்க. சோ மோகன்லாலும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு, மெர்சிடஸ் பென்ஸ் எக்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம போர்ஷ் கெயின் அப்படிங்கிற காரோ வச்சிருக்காரு, XLS AMGன்னு சொல்லக்கூடிய அந்த லக்ஸரி காரோ வச்சிருக்காரு. இதுல மேக்சிமம் வந்துட்டு ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண கார்ஸ் தான் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அவர் வாங்குவாராம். BMW X5 அதுவுமே ரொம்ப அட்வான்ஸான ஒரு மாடல் தான். ஸோ BMW X5 அப்படிங்கிறது ரொம்பவே அட்வான்ஸான மாடல், அதுவும் அவர் வச்சிருக்காராம். பொதுவா ஒரு சில நடிகர்கள் தான் ரொம்ப உச்ச கட்டத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் பயங்கரமான பணங்கள் இருக்கும். அவங்க தான் பெரிய கோடீஸ்வர நடிகர் அப்படின்னு பேர் வாங்குவாங்க. ஸோ மலையாளத்துல கோடீஸ்வர நடிகர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல இவரோட பேரும் டாப் 5க்குள்ளவே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மலையாளத்துல மோகன்லால் அப்படின்னாலே ரொம்ப பெரிய ஒரு பேர் உண்டு. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காகவே அவங்க பண்ற பிசினஸ்கா இருக்கட்டும், அவங்களோட ஷாப்புக்கா இருக்கட்டும், இல்ல வீட்டு வெளியில அவரோட போட்டோ இல்லாம அந்த ஏரியாவே இருக்காதான். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஏரியா ஃபுல்லா மேக்சிமம் கடைங்களுக்கு இவரோட பேர் தான் வச்சிருப்பாராம். அதனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவர் கொச்சினை வாங்கி போட்டிருக்கலாம். அதனாலதான் இந்த அளவுக்கு கொச்சின் ஃபுல்லாவே சுத்தி சுத்தி பார்த்தா மோகன்லால் தான் இருப்பாராம். பேராவோ இல்லாட்டி போட்டோவாவோ கண்டிப்பா அவர் நம்மளோட கண்ணில் பற்றுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ அளவுக்கு ஒரு பெரிய மலையாள நடிகர் வளர்ந்துருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். பட் இவ்வளோலாம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்களாம் அதுக்கு எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, அதுக்காக எவ்வளவு இழந்திருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா பல நூறு கோடிகளுக்கு அதிபதியா மோகன்லால் இருக்காரு. கிட்டத்தட்ட கேரளாவில் பாதி இடத்தை வளைச்சு போட்டு வச்சிருக்காரு. அதனாலதான் இவர் வந்துட்டு கேரளாவில் கோடீஸ்வர மலையாள நடிகர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதுல இவரோட நேம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோகன்லால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள், டே பை டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.